இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மயான பூஜை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. மயான பூஜைகள் ஒரு சில தெய்வங்களை உபாசனப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து தேவை. அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம மயான பூஜைகள் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லா தெய்வங்களுக்குமே சைவ பூஜை அசைவ பூஜைன்னு சொல்லிட்டு ரெண்டாக இப்போ எல்லாமே பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி வேணாலும் வழிபடலாம், நம்ம விருப்பம் தான். நீங்கள் வந்து அசைவம் படைக்கணும் சைவம் படைக்கணும் அப்படின்னு தெய்வம் வந்து கேட்க போகிறதில்ல. மன தூய்மையோடு மந்திரம் சொன்னாவே போதும். ஒரு ஜபிக்கணும். அவங்க சொல்கிறதே வந்து இப்போ நீங்கள் காளி வந்து உபாசனையாக செய்கிறீங்க அப்படின்னா 10 லட்சம் கூட ஜபிக்கணும். சாதாரணமாலாம் ஒருலாம் இல்லை. தசமகாவில் ஒருத்தவங்க 10 லட்சம் ஜபிக்கணும். அந்த உருவை நம்ம எங்கேருந்து ஜபிக்கிறன்றதை பொறுத்து தான். இப்போ மயானன்றது ஒரு அமைதியாக இருக்கும். மயான அமைதின்னுவாங்க. அங்கே யாருடைய தொந்தரவும் இருக்காது. ஒரு சில உக்ர தெய்வ வழிபாடுகளை வந்து வீடுகளில் செய்யக்கூடியது. இப்போ ஒரு தனி அறையில் தான் நம்ம வந்து பூஜைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாகவே சித்தர்களோட எந்த பூசா விதியாக இருந்தாலும் தனி அறை எடுத்துக்க சொல்லுவாங்க. இல்லை தனிமையான ஒரு இடத்த எடுத்துக்க சொல்லுவாங்க. பூஜை பண்ணுறதுக்கு தனிமையான இடம் இருந்தால் நல்லது அப்படின்றது வந்து சொல்லிவிடுவாங்க. அப்போ என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு சுடலை மாடன் எடுத்து பூஜை பண்ணுறீங்க, இல்லை கருப்பணசாமி வந்து பூஜை பண்ணுறீங்க, பைரவர் பூஜை பண்ணுறீங்க. பைரவர்லேயே வந்து அகோர பைரவர்லாம் இருக்கார், அவர்லாம் நம்ம பூஜை பண்ணுறோம். இல்லை ருத்ர பைரவர் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். இல்லை நம்ம வந்து மயான காளியே பூஜை பண்ணுறோம். தசமகாவில் இருக்கக்கூடிய தூமாவதி பூஜை பண்ணுறோம். இல்லை வந்து அதே மாதிரி கூஷ்மண்டா தேவி வந்து பூஜை பண்ணுறோம். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உக்ரமான தெய்வங்கள். இப்போ இவங்களை வந்து நம்ம தனிப்பட்ட நம்ம வீடுகளில் நம்ம செய்யும்போது என்னென்னா அவங்களுடைய ஆற்றல் வந்து நம்ம பூஜை பண்ணுறோம். அதனால் நம்ம உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணுவீங்க, உடற்கட்டு மந்திரம் நீங்கள் வந்து போட்டுக்குவீங்க. நான் எப்பயுமே உடற்கட்டு மந்திரம் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.